வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சிற்பத்தை செதுக்கு 2025ல பாலிட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேஷனல் சிம்பிள்ஸ், தேசிய சின்னங்கள் என்னென்ன இருக்கு, அதை எப்போ அங்கீகரிச்சாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டியில வந்திருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம். வாங்க பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முதன் முதலாக ஜனகணமன எனும் பாடல் இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? ஜனகணமன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தேசிய கீதம். ஸோ இதை யார் பாடினா இயற்றுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். என்ன மொழியில இயற்றினார்னு பார்த்தீங்க அப்படின்னா வங்காள மொழியில. வங்காள மொழியில தான் முத என்ன பண்ணார் அப்படின்னா இயற்றினாரு. ஸோ இந்த தேசிய கீதம் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது முதல்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1911 டிசம்பர் 27 கல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டது என்ன அப்படின்னா தேசிய கீதம் ஜனகணமன. ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சி, கல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டது. ரெண்டாவது கொஸ்டின். ஜனகணமன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? பார்த்தீங்கன்னா இதோட இந்தி மொழியாக்கத்தை வச்சுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சபையில ஏத்துக்கிட்டாங்க. எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 24 1950. ஸோ அப்பதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இதையும் சரி தேசிய பாடலையும் அப்பதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏத்துக்கிட்டாங்க. ஜனவரி 24 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1963. புலி எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1972. புலிகள் பாதுகாப்பு சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1973. இது வந்து புலிகள் பாதுகாப்பு சட்டம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கான ஆன்சர் 1963, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட். இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஸ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக 4 நவம்பர் 2008 அறிவித்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2008 தான் தேசிய நதியை அறிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். எந்த நதியை அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கை. அதோட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 25 வற்றாத நதிகள்ல கங்கையும் ஒன்று. இந்தியாவில் மிக நீளமாக பாயக்கூடிய நதியில கங்கையும் ஒன்று. அந்த நதியை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேசிய நதியாக 2008ஆம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங்கால் அறிவிக்கப்பட்டது. அப்ப இதுக்கான ஆன்சர் கங்கை, பி. நெக்ஸ்ட். இந்தியாவின் தேசிய நாட்காட்டி டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட நாட்காட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சகவருட நாட்காட்டி. அதாவது கனிஷ்கர் காலத்துல உருவாக்கப்பட்டதான் சக ஆண்டு கிபி 78. அதை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு இந்திய தேசிய நாட்காட்டி இருக்கு. இந்திய தேசிய நாட்காட்டி வந்து எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அங்கீகாரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1957 மார்ச் 22. 1957 மார்ச் 22 தான் இந்திய தேசிய நாட்காட்டி வந்து அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்கடுத்து இது இத பரிந்துரைத்த குழு என்ன குழுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னாஸ் சாகா குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழு பரிந்துரைச்சு தான் இந்த தேசிய நாட்காட்டியை வந்து அங்கீகரிச்சாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. தாவரவியல் ரீதியாக டேஸ் என்று அறியப்படுகிறது. இந்தியாவோட தேசிய மலர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமரை தான். அது எப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1950 ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதோட தாவரவியல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நெலோம்போ யூசிபெரா. இதுதான் அதோட தாவரவியல் பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் வந்துட்டாலே பக்கிம் சந்திர சட்டர்ஜி தான் இயற்றினார். இதை வந்து 1882 இயற்றப்பட்ட ஆனந்த மடம் என்ற நாவல்ல இருந்து தான் இந்த வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு தேசிய பாடல் வந்து எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட்.
தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் டேஸ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃபர்ஸ்ட் தேசிய கொடியை வந்து வடிவமைத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்காலி வெங்கையா நாயுடுன்னு சொல்லுவாங்க. பெங்காலி வெங்கையா. முத தேசிய கொடி வந்து எந்த மாநாட்டில் ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் முத தேசிய கொடி ஏற்றப்பட்டது 1929. ஸோ முத இதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஜூலை 1947. அப்போ இதுக்கான ஆப்ஷன் பி. தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் 22 ஜூலை 1947 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சத்தியமே ஜெயதே என்ற வாய்மையை வெல்லும் டேஸ் எழுத்து வடிவில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவநாகரி எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டதான் சத்தியமே ஜெயதே, வாய்மையே வெல்லும். வந்தே மாதர என்ற பாடல் டேஸ் மொழியில் பக்கிம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்டது. இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு கொஸ்டின். ஆனா டிஎன்பிசியில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் வங்காளம் பேஸ் பண்ணி எழுதப்பட்டதான். ஆனா சமஸ்கிருதம் தான் இதுக்கான ஆன்சர். டிஎன்பிசி கீபான்ல கொடுத்துருக்காங்க. வந்தே மாதரம் என்ற பாடலை பக்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து சமஸ்கிருத மொழியில் இயற்றினார். 27 டிசம்பர் 1911 தேசிய கீதம் முதலில் இந்திய தேசிய காங்கிரசின் டேஸ் அமர்வில். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம், கல்கத்தா. 1911 கேட்டா கல்கத்தா தான். அப்ப வந்தே மாதரம் எப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1896 கல்கத்தால தான். ரெண்டுமே கல்கத்தா தான். இது 1896, 1911. டேஸ் தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குகிறது. மாநில செங்காந்தல்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து தாவரவியல் பெயர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குளாரிசோ சுபர்பா. இதுதான் அதோட தாவரவியல் பெயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேசிய நீர்வாழ் உயிரினத்தை ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏத்துக்கிட்டோம். கங்கையில் இருக்கக்கூடிய ஆற்று ஓங்கில். ஆற்று ஓங்கில தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீர்வாழ் உயிரினமா அது பேர் தான் என்னன்னா ஆற்று டால்ஃபின் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆற்று டால்ஃபின். இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட அறிவியல் பெயர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சாரி பிளாடனிஸ்டா அர்ஜென்டிகா. ஸோ இதுதான் இதோட என்ன பண்ண அறிவியல் பெயர். இது கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பிளாடனிஸ்டா கன்ஜென்டிகா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்று டால்ஃபினோட அறிவியல் பெயர் இதுதான். கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவனற்றில் யார் வடிவமைத்தார்? முதலே பார்த்தோம். தேசிய கொடி யார் வடிவமைத்தார் அப்படின்னா பெங்காலி வெங்கையா தான் வடிவமைத்தாரு. ஸோ இதை வந்து 1947 ஜூலை 22 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல்ல பாடப்பட்டது 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. முதல்ல நெய்யப்பட்டது எங்கன்னா குடியாத்தம்ல நெய்யப்பட்டது, வேலூர் மாவட்டம். இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பக்கிம் சந்திராவின் மிகவும் பிரபலமான நாவல். முதலே பார்த்தோம் 1882 வெளியான ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் வந்தே மாதரம்ன்ற ஒரு தேசிய பாடல். இப்ப ஆனந்தமத். வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது? கல்கத்தா. அப்பயே சொன்ன 1896 கல்கத்தா மாநாட்டில் வந்தே மாதரம் பாடினாங்க. இதை பாடுனது யாரு, இதை எழுதுனது வந்து யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இதை பாடுனது யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடினாரு. இதை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது வந்து அரவிந்த் கோஷ். வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகே, முடிச்சாச்சு. மேக்சிமம் டிஎன்பிசியில கேட்கப்பட்ட நேஷனல் சிம்பிள்ஸை பத்தி எல்லாமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டோம். ஸோ இது போக இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எலாபரேட்டா ஒரு வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லா பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.